மனித சமுதாயம், குறிப்பாக மீனவ சமுதாயத்தின் எல்லைக்கோடுகள் மாற்றியமைக்கப்பட வேண்டும் என்று நம்புகிற, அதற்காக தன்னுடைய எழுத்தையும் கலை வடிவத்தையும் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற ஜோடி க்ரூஸ் அவர்களுடன் ஒரு நேர்காணல். நெய்தலின் மக்களிடம் இருக்கும்போதும் குறிஞ்சி மக்களிடம் இருக்கும்போதும் தான் அங்கே பிரச்சனைகள் வரல. ஆனால் நெய்தல் மக்களிடமிருந்து பறிக்கப்படும் போது பிரச்சனை வருது. மீனவர்கள் உள்ள ரெண்டு வகையாக இருக்குது. பாரம்பரிய மீனவர்கள், தொழில்முறை மீனவர்கள் அப்படின்னு ரெண்டு வகை இருக்குது. இந்த தொழில்முறை மீனவர்களை தான் அரசு ஊக்குவிக்குது. இந்த அரசால் ஊக்குவிக்கப்படுற இந்த தொழில்முறை மீனவர்கள் நெய்தலுக்குள் வந்த பிறகு தான் இவ்வளவு சீர்கேடும் சூழல் பாதிப்பும் நடந்துகிட்டு இருக்கு. அந்த காலத்தில் தான் படையெடுப்பு நடக்கலை. இப்போ சொல்லுறது கமர்ஷியல் படையெடுப்பு, அதாவது வணிக படையெடுப்புகளின் மூலம், பொருளாதார படையெடுப்புகளின் மூலம் தொழில் முறைக்காக வேண்டி மற்ற மக்கள் இங்கே வந்து வேலைவாய்ப்பை தேடின பிறகு தான் அந்த நெய்தலுக்கு உண்டான தன்மையை அது இழந்து இப்போது அந்த மக்களாலேயே காப்பாற்றப்படக்கூடிய முடியாத ஒரு நிலைக்கு அடைஞ்சிக்கிட்டு இருக்குது. ஒரு பக்கத்தில் மீன்பிடி கப்பல்கள் வந்து கடலை கலக்கக்கூடிய அளவுக்கு, கடலில் ஒரு குஞ்சு குருமா இல்லாத அளவுக்கு ஆக்கக்கூடிய அளவுக்கு கடலை கடைந்து எடுக்கிறார்கள். ஒன்று. இன்னொரு விஷயம், நெய்தல் கடற்கரையை சார்ந்து கடலை தங்கள் தாய்மொழியாய் நினைத்து வாழக்கூடிய இந்த மக்களை இந்த கடற்கரையிலிருந்து அப்புறப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. இந்த கடற்கரை மக்கள் தான் இந்த கடற்கரையை பாதுகாக்கணும், இந்த சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கணும்னு ஒரு எண்ணம் உள்ள மக்கள். இந்த மக்களை இங்கிருந்து எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன செய்வீங்க, ஆலைகளையும் கேளிக்கை விடுதிகளையும் தான் இங்கே கொண்டு வைக்க முடியும். அப்படி வைக்கும்போது அது கடற்கரையை பாதுகாக்கணும். விடுமுறை நாட்களில் கடற்கரைக்கு போகிறோம், ஊர்களுக்கு போகும்போது வந்து ஒரு சாலை விலைக்கோ, ஒரு பொடி விலைக்கோ, ஒரு கல்றால் விலைக்கோ, ஒரு 2ஆம் நம்பருக்கோ அல்லது வந்து ஒரு தூண்டில் மீன் மரத்துக்கோ போகிறது வழக்கம். அப்போ போகும்போது வந்து அங்கே ஊருக்குள்ளே நடக்கக்கூடிய போராட்டங்கள், பக்கத்து ஊர்களுக்குள்ள மீனவர்களுக்குள்ளே நடக்கக்கூடிய போராட்டங்கள், விசைப்படகுகளால் பாரம்பரிய கட்டுமர மீனவர்களுக்கு வரக்கூடிய போராட்டங்கள், அண்ட் விசைப்படகுகளும் வந்து பெரிய பெரிய மீன்பிடி கப்பல்களால் அவர்களுக்கு வரக்கூடிய போராட்டங்கள் எல்லாம் நேரடி கண் கொண்டு பார்த்துருக்குறேன். நான் ஒரு கண்ணாடி எடுத்து என்னுடைய சமூகத்தை கொடுத்து என்னுடைய சமூகம் எப்படி இருக்கிறது என்று பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறேன். அப்படி பார்த்து கொள்ளும்போது ஓஹோ, நமக்கு இந்த குறைகள் இருக்கிறதா, இந்த குறைகள் எல்லாம் நான் நிவர்த்தி பண்ணி கொள்ளலாமே அப்படிங்கிற ஒரு அக்கறை வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். என் மக்களுக்கு, என்னுடைய மக்களுக்கு, நான் சார்ந்த இந்த மீனவ சமுதாய மக்களுக்கு நாங்கள் எப்படி வாழ்கிறோம் என்று முதல்ல தெரிய வேண்டாமா? சத்திய சோதனைங்கிறது என்னது? இதுதான் சத்திய சோதனை. மீனவ சமுதாயத்திலிருந்து நிறைய எழுத்தாளர்கள் வர வேண்டும். நிறைய எழுத்தாளர்கள் வரும்போது தான் இந்த மக்களை பற்றிய உண்மையான ஒரு நிலை வெளியே வரும். கடற்கரை பக்கத்தில் வாழ்கிற மக்களை பற்றிய ஒரு அபிப்பிராயம், ஒரு எண்ணம் மற்ற நிலத்தை சேர்ந்தவர்களுக்கு அதிகமாக இல்லைன்னு சொல்லலாம். யார் பரதவர்கள், யார் நெய்தலின் மக்கள் அப்படின்னு சொன்னால், அதாவது நுழையர், சாலர், திமிழர் அப்படின்னு சொல்லி பாடல்கள், சங்க பாடல்கள் வருது. அப்போது இந்த பரதவர்களில் முக்குவர் இருக்கிறார்கள், பரவர்கள் இருக்கிறார்கள், மரைக்காயர்கள் இருக்கிறார்கள், செட்டிமார் இருக்கிறார்கள், சிறிய பட்டினவர் இருக்கிறார்கள், பெரிய பட்டினவர் இருக்கிறார்கள், பட்டினவர்களிலே வருணகுல முதலின்னு ஒரு குரூப் இருக்காங்க. இப்படி ஒவ்வொரு விதவிதமாக வந்து சாதி பெயர்கள், அடையாளங்கள் இருக்குது. ஆனால் ஒட்டுமொத்தமாக எல்லாருமே பரதவர்கள் என்று தான் குறிப்பிடப்படுகிறார்கள். இப்போ நீங்கள் ஒரு 200-300 வருஷங்களுக்கு முன்னாடி நெய்தல் நில மக்களை பார்த்தீங்கன்னா ஒரே மதத்தை சார்ந்தவங்களை தான் இருந்திருக்க முடியும். கண்டிப்பாக இல்லையா? ஆமாம். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது பல குழுக்களாக, பல மதங்களாக பிரிஞ்சிருக்காங்க. இதுக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்குமே, அதை பற்றி சொல்லலாம். அதாவது இந்த நெய்தலை சேர்ந்த மக்கள் நெய்தலின் தெய்வமான வருணனை வழிபட்டவர்கள். அப்போ நிச்சயமாக இவங்க இந்து மத கோட்பாட்டுக்குள்ளே உள்ளவங்க. இப்படிப்பட்ட மக்கள் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டத்திலையும், கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள முக்கூர்களாக சரி இருந்தாலும் சரி, நெல்லை ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பரவர்களாக இருந்தாலும் சரி, கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருக்காங்க. சரியா? அப்போது இது வந்து உங்களை எங்கே எடுத்துகிட்டு போகுது அப்படின்னு சொன்னால், பட்டு வாணிபம்னு சொல்லுவாங்க இல்லையா, பட்டு வாணிபம், அதே மாதிரி மிளகு வாணிபம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மிளகு வாணிபத்துக்கும் பட்டு வாணிபத்துக்கும் எந்த வகையிலையும் குறைவில்லாத இன்னொரு வாணிபம் இருக்குது. அதுதான் முத்து வாணிகம். இந்த முத்து வாணிகம்ங்கிறது வந்து பாண்டியர்களுடைய மிகப்பெரிய சொத்தாக இருந்திருக்குது. இந்த சொத்தான அதாவது பாண்டி நாடு வளமுடைத்து அப்படின்னு சொன்னால், பாண்டி நாடு எதனால் வளமுடைத்து? கொற்கையில் கிடைத்த வளமான முத்தாலேயே பாண்டி நாடு வளமுடைத்து. அப்போ அந்த முத்துக்காக வேண்டி நிறைய பேர் இந்த பாண்டிய சாம்ராஜ்யத்தின் மேலும் வந்து மோதி இருக்காங்க. இந்த முத்து வணிகத்தை எடுத்த பரதவர்களை, அதாவது மீனவர்களை ஆளுமை பண்ணுறதுக்காக வேண்டி நிறைய பேர் முயற்சித்திருக்காங்க. எப்படி முயற்சித்திருக்காங்க அப்படின்னா, 16ஆம் நூற்றாண்டில் வந்த போர்ச்சுகீசியர்கள் முயற்சிக்கிறாங்க. அதுக்கு பிறகு ஏற்கனவே மதுரை நகரத்தில் வந்து ஆட்சி பீடத்தில் இருந்த வடுகர்கள் முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. திரும்ப வந்து கொச்சியில் வந்து தலைமையிடமாக கொண்டிருக்க கத்தோலிக்க மத குருமார்கள் முயற்சித்திருக்காங்க. இதே குறிக்கோளோட வந்தவர்கள் தான் நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள்.
அவங்க வரும்போது இந்த பரதவர்களை தங்களுடைய கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்துடணும், அடிமையாக கொத்தடிமையாக வச்சு ஏவல் ஆள் மாதிரி அவங்கள வச்சு வேலை வாங்கணும், முத்து குளிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைக்கு வருது. முகமதியர்களோட சண்டை போட வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. அப்படி சூழ்நிலை வரும்போது இந்த சண்டையை நம்ம அவர்களை தோற்கடித்து இந்த பகுதியை நாம் மீட்டுக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக நமக்கு படை உதவிகள் தேவை. இந்த படை உதவிகளும் படைபலமும் பரதவர்களிடம் இல்லை. அதாவது ஆக்கிரமிக்க துடிக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களிடமிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போது போர்ச்சுகீசியருடைய உதவியை நாடி போகிறாங்க. அப்போ போர்ச்சுகீசியருடைய உதவியை எப்படி நாடி போகிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணகர்த்தா யார் அப்படின்னா பாண்டியபதி. பாண்டியபதியினுடைய உத்தரவுக்கு இணங்கி பாண்டியபதியினுடைய பிரதிநிதிகளாக ஒரு 20 பேர் கொச்சியில் இருக்கக்கூடிய போர்ச்சுகீசிய பிரதிநிதிகளை போய் சந்திக்கிறாங்க. என்ன கேட்குறாங்க? ஒரு படை உதவி கேட்குறாங்க. அதாவது இந்த முட்டு படுகையினுடைய ஆளுமை பரதவர்களிடமே திரும்பவும் இருக்கணும், அது இஸ்லாமிய சகோதரர்களுக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு நிலை. அதுக்காண்டி போர்ச்சுகீசியர்கிட்ட போய் கேட்கும்போது போர்ச்சுகீசியர்கள் அதுக்கு தட்சணையா என்ன கேட்குறாங்க அப்படின்னா நீ மதம் மாறுறியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த மதம் மாறக்கூடிய நிகழ்வு அங்கே நடக்குது. பாண்டியர்களுக்கும் நம்முடைய நெய்தல் நில மக்களுக்கும் இருந்த தொடர்பு பற்றி, அதாவது தூத்துக்குடியில் வாழ்ந்த சாதி தலைவனார், அதாவது பரதவர்களின் ஒட்டுமொத்த பிரதிநிதியாக இருக்கக்கூடிய சாதி தலைவனாருடைய பெயர் பாண்டியபதி அப்படின்னு வருது. பாண்டியபதி என்று ஏன் இவர் அழைக்கப்படுகிறார்? அவருடைய அரண்மனையில் கூட பாண்டியபதி என்று கல்வெட்டுகள் சொல்லுது. அப்போ இது இந்த குறுநில மன்னர்கள் காலகாலமாக இது இவர்கள் மீனவர்களின் பிரதிநிதிகளாக, மீனவர்களின் சாதி தலைவர்களாக போர்ச்சுகீசியர்களால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார்கள், டச்சுக்காரர்களால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார்கள், பின்னால் வந்த வெள்ளைக்காரர்களால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகு அங்கீகாரம் இல்லை என்று போனாலும் கூட மக்களால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார்கள். மக்கள் என்றால் பரவர்களால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார்கள். கொற்கையில் ஆட்சி செய்தவர்கள் பரதவர்கள். கொற்கை மிக செழுமையான துறைமுகம். பாண்டிய நாட்டிலிருந்து மிக பெரிய ஏற்றுமதியான பொருட்கள் எல்லாம் கொற்கை வழியாக சென்றிருக்கிறது. இந்த கொற்கையை ஆண்டவர்கள் செழியன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பரதவன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சிற்றரசர்கள் வம்சம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா அவர்களுக்குன்னு தனக்கு மூத்த மகன் பட்டம் சூட்டப்படுகிறார். இந்த முடிசூட்டு விழா நடந்த பிறகோ நடக்கிறதுக்கு முன்னாலேயோ நிச்சயமாக அவங்க இன்ன வரைக்கும், அதாவது கத்தோலிக்கத்தை ஏற்றுக்கொண்ட பிறகும் கூட ஒரு உத்தரகோச மங்கைக்கு போகிறதோ அல்லது மீனாட்சியை வழிபடுறதோ, குமரியில் போய் ஆத்தாளை கும்பிடுறதோ, கொற்கையில் அதாவது தூத்துக்குடியில் சந்தனமாரியை வழிபடுறதோ இது பரம்பரையாக நடந்துகிட்டே இருக்கு. இவர்கள் இந்து மதத்தை சார்ந்தவர்கள். இந்து மதத்திலிருந்து இவர்கள் கத்தோலிக்க விசுவாசத்தை தழுவினாலும் கூட இவர்கள் இந்து மத பாரம்பரியங்களிலிருந்து வரவே இல்லைங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கு. அப்போ அப்படிப்பட்ட பாண்டியபதி யார் அப்படின்னா 7 கடல் துறைகளின் தலைவன் அப்படிங்கிறாங்க. இந்த பாண்டியபதி 7 கடற்துறைகளின் தலைவன். இவர் 7 கடல் துறை அப்படின்னா என்னது? மீன் பிடிக்கிறது மட்டும் இல்லாது இந்த 7 கடற்துறையும் முத்து படுகைகளாக இருந்திருக்கு. இந்த முத்து படுகைகள் அதாவது திருவனந்தபுரத்தில் பக்கத்துல இருந்து ஆரம்பிச்சு அது அப்படியே இலங்கையின் மன்னார் பகுதி வரைக்கும் போகுது. இந்த இலங்கையின் மன்னார் பகுதி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த முத்து படுகைகளின் காவலன் தான் இந்த பாண்டியபதி. இந்த காவலன் என்ன பண்றாரு? ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இந்த முத்து பிறக்குது, இந்த முத்து சிப்பி அது எப்படி வளருது, அது எப்படி இடப்பெயர்ச்சி செய்யுது அப்படின்னு தன்னுடைய கூலி ஆட்களை, தன்னுடைய ரகசிய ஏவல் ஆட்களை, அதாவது பறவர்களை அனுப்பி அது எங்கெங்க இடப்பெயர்ச்சி செய்திருக்குங்கிறது, அது இந்த காலகட்டத்தில் என்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்கும், இப்போ அது முத்து எடுக்கக்கூடிய ஒரு தகுதியான ஒரு நிலைக்கு வந்திருக்கும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி முத்து சிலாபம் அப்படின்னு ஒன்று நடத்துறாரு. இந்த முத்து சிலாபம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எடுக்கப்பட்ட கரை கொண்டு வரப்பட்ட இந்த முத்துக்கள் பாண்டியபதியின் காலடியில் கொட்டப்படுகின்றன. அது அவர் ஒரு குறுநில மன்னராக இருக்கிற வரைக்கும் அவர் தன்னுடைய தன்மை இழந்து, அதாவது தன்னுடைய அரச கௌரவங்களை இழந்து போன பிறகு அது பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துக்கு போய் சேருது. நெய்தல் மக்கள் எல்லைப்புறங்களில் வாழ்கிறார்கள். அப்போ எல்லைப்புறங்களில் வாழக்கூடிய இந்த மக்களுக்கு அரசின் அங்கீகாரம் சரியாக இல்லை. அரசின் அங்கீகாரம் தான் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தாலும் கூட மற்ற நிலத்தில் வாழக்கூடிய மக்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறதுனா இப்படிப்பட்ட ஒரு மக்கள் இருக்கிறாங்கன்னே அவங்களுக்கு தெரியல. கடற்கரையில் கட்டுமரங்களோடு வள்ளங்களோடு ஒவ்வொரு நாளும் இயற்கையுடன் போராடி வாழக்கூடிய மக்களை பற்றி ஒரு அபிப்பிராயமே இல்லை. அப்போ இப்படி அபிப்பிராயமே இல்லாத மக்களுக்கு சுனாமி அப்படிங்கிற ஒரு பெரிய நிகழ்வின் மூலமாக தான் கடற்கரையில் வாழக்கூடிய மக்களை பற்றிய ஒரு அபிப்பிராயமே ஏற்பட்டது. ஓ, கடற்கரையில் இப்படி ஒரு சமுதாயம் வாழ்கிறதா, இந்த சமுதாயம் இப்படிப்பட்ட ஒரு சுனாமி என்கிற ஒரு பேரழிவின் மூலம் பாதிக்கப்பட்டதா அப்படிங்கிற ஒரு நிகழ்வு அங்கே பதிவு செய்யப்படுது. இப்போ என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா நெய்தலை சார்ந்த மக்கள் வாழ்கிறார்கள் அப்படி என்பது கூட மற்ற சமுதாய மக்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு ஒரு சுனாமி தேவைப்படுகிறது. அது எவ்வளவு பெரிய பரிதாபமான ஒரு நிலை அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்ளுங்க. முதல்ல இயற்கையோடு போராடக்கூடிய இந்த மக்கள்
பற்றிய புரிதல் அவர்களுக்கு ஏற்படணுங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு எண்ணமாக எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு மனசுக்குள்ள. நிச்சயமாக நெய்தலை சேர்ந்த மக்களை பற்றிய மக்களை பற்றி மருதத்தில் வாழக்கூடியவர்களுக்கு ஒரு அபிப்பிராயம் வரணும். நம்மை போன்ற இந்த மக்கள், அடித்தளத்தில் வாழக்கூடிய இந்த மக்கள் இவ்வளவு கஷ்டங்களுக்கு, இயற்கை இடர்பாடுகள் ஒருபுறம் என்றால், பக்கத்து நாட்டில் உள்ள கப்பற்படையின் மூலம் வரக்கூடிய பிரச்சனைகள், அரசு அதிகாரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள், பாதுகாப்பு கேந்திரங்களால் வரக்கூடிய பிரச்சனைகள், இப்படி இவர்களுக்கு எவ்வளவு பாதிப்பு இருக்கிறது. இந்த மக்கள் அன்றாடம் இயற்கையால் மட்டும் போராடுறாங்க மட்டும் இல்லாமல் அவர்களால், மக்களால், அதிகாரிகளால், அரசால், அண்டை நாட்டால் வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் பதிவு செய்யப்பட வேண்டும். ஆயிரத்தி 1974 உள்ள அரசாணைப்படி இந்த கச்சத்தீவு பகுதி இலங்கைக்கு தாரை வார்க்கப்படுகிறது. அப்படி தாரை வார்க்கப்படும் போது அங்கே உள்ள ஒரு ஷரத்தில், அந்த ஷரத்தில் இந்த பகுதியில் பரம்பரையாக மீன்பிடிக்கக்கூடிய உரிமை, பாரம்பரிய உரிமை இந்த மீனவர்களுக்கு மீட்டு கொடுக்கப்படுகிறது அல்லது இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. 1976 அது அதிகாரிகள் மட்டத்தில் இன்னொரு அந்த சட்டம், அந்த ஆணை, அரசாணை திருத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த திருத்தத்தின் மூலம் மீனவர்கள் அங்கு அவருடைய மீன்பிடி உரிமைகள் பறிபோயிருக்கிறது சொல்றாங்க. அந்த பணியமர்த்தப்பட்ட அதிகாரிகள் இந்த பாரம்பரிய இந்திய பிரஜைகளுக்கு துரோகம் தானே பண்ணியிருக்காங்க. அந்த முழுவதுமான அந்த பாக் ஜலசந்தியில பெரிய நீர்த்திரள், இந்த நீர்த்திரல்ல இந்திய பகுதிகளை சார்ந்து மீன்பிடி தளங்களே இல்லை. எல்லாமே வடக்கிழங்கை, வடமேற்கு எல்லையான இலங்கை பகுதிகளில் தான் மீன்பிடி தளங்கள் இருக்குது. வழக்கமான இங்கேருந்து போகக்கூடிய அதாவது வள்ளங்களாகட்டும், அதாவது மீன்பிடி படகுகளாக இருக்கட்டும் அல்லது இயந்திர படகுகளாக இருக்கட்டும், எல்லாமே எங்கே போகிறாங்க அப்படின்னா, கச்சத்தீவுக்கும் நெடுந்தீவுக்கும் இடைப்பட்ட ஊடுதாவுங்கிற ஒரு பகுதியில் மீன் பிடிக்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக காங்கேசன் துறை, வல்வெட்டி துறை, அவர்களுக்கு இலக்கு, கரையில் உள்ள இலக்குகளே காங்கேசன் துறையில் உள்ள சிமெண்ட் ஆலையினுடைய அந்த கோபுரம், இப்படி வச்சு தான் அவங்க போகிறாங்க. இதைத்தான் இலக்காக வச்சு அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. 1954 முதல் துப்பாக்கி சூடு நடந்திருக்கு. அதுக்கு பிறகு இலங்கையில் இந்த ஈழப் போராட்டம் ஆரம்பித்த பிறகு, அதுவும் குறிப்பாக 1983 பிறகு அந்த யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய எரிப்பு இதுக்கெல்லாம் பிறகு தான் இது அதிகப்பட்டிருக்கு. இப்போ அதிகப்பட்டிருக்கு அப்படிங்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், இலங்கையில் ஈழப் போராட்டத்தில் ஈழத்தமிழர்கள் பலியாக இருக்கிறார்கள், அவர்கள் உயிர் தியாகங்கள் செய்திருக்கிறார்கள். அந்த தியாகத்தில் தமிழக பாரம்பரிய மீனவர்களுடைய இரத்தமும் கலந்திருக்கிறது, நிச்சயமாக கலந்திருக்கிறது. அப்பாவி பாரம்பரிய மீனவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். கேட்கிறதுக்கு நாதி கிடையாது. வந்தவொடனே காக்கா குருவிகளை சுட்டது போல சுட்டு போட்டு போயிடுறாங்க. அதாவது இட்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் அப்படிங்கிற மாதிரி லெவல் தான். அம்மனமாக உறிஞ்சி விடுறாங்க, தலைகீழ கட்டி தொங்க விடுறாங்க, கையில் கிடைக்கிற பொருட்களை வச்சு அடிக்கிறாங்க, அரைஞான் கயிறு வெளியிலிருந்து அதை அத்துட்டு போகிறாங்க, காதில் கடுக்கன் போட்டிருந்தா அதை பிச்சுக்கிறாங்க. நீங்கள் ஒரு அரசியல் அமைப்புப்படி அல்லது ஒரு அரசாணைப்படி, ஒரு அரசியல் நிர்வாகப்படி செயல்படுகிறவராக இருந்தால் மக்களுக்கு இப்படி ஒரு தொந்தரவு கொடுப்பீங்களா? எப்போ அரசியல் கட்சிகளோ அல்லது தேர்தல் சம்பந்தப்பட்டோ அல்லது அரசியல்வாதிகள் ராமேஸ்வரத்துலேயோ அல்லது மண்டபத்திலேயோ அல்லது பாம்பன்லேயோ கச்சத்தீவை மீட்க போகிறோம் என்று குரல் கொடுத்தார்களோ, அந்த நிலையில் அந்த நேரத்தில் எல்லாம் கடலில் அடி அதிகம். நம்முடைய அரசியல்வாதிகள் பேர் குறிப்பிட்டு நான் சொல்ல விரும்பல, நிறைய அரசியல்வாதிகள் மிக ஆதங்கப்படுகிறார்கள். உணர்ந்தாலும் அதை வெளிப்படையாக ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்களே. நம்ம செய்தி குறிப்பில் பார்த்தது போலவே கச்சத்தீவு பகுதியில் உள்ள காடுகளையும் புதர்களையும் அழித்து அங்கு தரைமட்டப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இராணுவ முகாம்கள் அங்கு அமைப்பதற்கு முகாந்தரமான வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அப்படி நடக்கிற பட்சத்தில் நிச்சயமாக அங்கே எந்திர துப்பாக்கிகளை நிறுவி நாங்கள் பயிற்சியில் இருக்கிறோம்னு சுடுவாங்க. நம்ம கச்சத்தீவு அருகிலே போக முடியாத அளவுக்கு ஒரு நிலை தான் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இந்திய அரசாங்கத்துக்கு, இந்திய அரசியல் அமைப்பத்தில் உள்ளவங்களுக்கு, இந்திய அரசு நிர்வாகங்களில் உள்ளவங்களுக்கு எல்லை பகுதிகளில் வாழக்கூடிய இந்த மீனவர்கள் இந்திய பிரஜைகள் அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும். ஆயிரத்தி 1947 நமக்கு சுதந்திரம் கிடைச்சிட்டு, மீனவர்களும் இந்திய குடிமக்கள் தான், மீனவர்களுக்கும் சுதந்திரம் கிடைச்சிட்டு. அப்போ சுதந்திரமாக மீன் பிடிச்சிக்கிட்டு கொண்டிருந்த இந்த மீனவ மக்கள் மீது 1991 கடற்கரை ஒழுங்காற்று மண்டலம் அப்படிங்கிற ஒரு வரைவு கொண்டு வந்தாங்க. அதன் பிறகு அதுக்கு நேர் மாறலாக 2008 கடற்கரை மேலாண்மை திட்டம் என்று ஒன்று கொண்டு வந்தாங்க. இப்போ 2009 கடல் மீன்பிடி ஒழுங்குமுறை மற்றும் மேலாண்மை சட்டம் 2009 ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இது போன்ற சட்டங்கள்லாம், திட்டங்களும் சட்டங்களும் என்ன சொல்லுது அப்படின்னா, முதல்ல உள்ள அந்த கடற்கரை மேலாண்மை